பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமா இந்த தேர்ட் டே ப்ராஸ்பரிட்டி ப்ராஃபட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளில், அதாவது இந்த 3வது நாளில் ஃபஸ்ட்டு 2 நாள் வேற மாதிரி மகிமை இறங்குச்சுங்க. வேற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செஞ்சார். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். நிறைய சாட்சிகள் ஒவ்வொரு நாளும். விசேஷமாக இந்த 2 நாள் ப்ராஃபட்டிக்கல் கான்ஃபரன்ஸில் நிறைய டெஸ்டிமனிஸ் நாங்கள் கேட்டோம். நிறைய என்கவுண்டர்ஸ் ஆண்டவர் பண்ணார் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக ஜாயின் பண்ண எல்லாரும் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் இதுதான் முதல் தடவை இந்த லைவில் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு போடுங்க. இன்னைக்கு இந்த தேர்ட் டே வேறு மாதிரி ஒரு ரெலம் உங்கள் மேலே ஓப்பன் ஆகும். வேறு மாதிரி ரெலமை நீங்கள் பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். ரூத் ரொனால்ட், bless you. Thank you for joining. என் வாய்ஸ் கிளியராக இருக்கா அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ லோ. அப்படியே ஜாயின் பண்ண எல்லாரும் அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. இந்த 3வது நாள் இந்த தீர்க்க தரிசன கருத்தரங்கில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. கெட் ரெடி ஆயத்தமாக இருங்க. ஒரு வேளை நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் ஜஸ்ட் அதை ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ஓரம் வச்சுட்டு இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கங்க. இன்னைக்கு டேடி காட் வேற மாதிரி நம்ம மேலே கிரியை செய்ய போகிறாரு. வேற மாதிரி இறங்க போகிறாரு. மேல் வீட்டறையின் அனுபவம் மட்டும் இல்லை, அக்கினிமயமாக இறங்க போகிறாரு. புறாவை போல் இறங்க போகிறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ரமேஷ் பிரதர். bless you மா ஷாட்டா ரல்லா டா நாட்டா ரதனா எல்லாம் ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே டேடி காடை ப்ரைஸ் பண்ணுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். சவுண்ட்ஸ் நாட் கிளியர். ஓகே தேங்க்யூ. ஷரடபலா ரண்டா ரதனன்டே ருதனந்தரலா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இப்போ என் வால்யூம், என் வாய்ஸ் கரெக்டாக இருக்கா கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ மாஸ்டர். You so great, you so faithful. Rabba shiata rada ranta radana radadabala shita ranta rada lata radena uzimla tanante ruda kla shita rana radana mozibla tanante radana. எல்லார் மேலேயும் இன்னைக்கு அப்பாவுடைய அந்த அளவில்லாத அக்கினி அப்படியே கட்டவிழ்க்கப்படுது. ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினால ஒரு பிரசன்ஸ் உங்களை நிரப்புதுங்க. இந்த பிரசன்ஸ் உங்களை வேற மண்டலத்துக்குள்ள கொண்டு போக போகுது. எஸ் ரமேஷ் பிரதர், எஸ் உங்க ஃபேமிலி மேல இப்போ நம்ம இந்த டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே உங்க ஃபேமிலி மேல ஒரு வல்லமை இறங்குது. தேங்க்யூ ரூத் சிஸ்டர். தேங்க்யூ. ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஒரு பெரிய பிளெஸிங்ஸ்க்கான அபிஷேகம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வாதங்களை கொள்ளையிடுகிற அபிஷேகம், ஆசீர்வாதங்களை உங்க பக்கம் இழுத்து கொள்கிற அபிஷேகம். ஓ தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒவ்வொருத்தர் மீது இறங்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். க்ளோரி. மகிமையின் மேல மகிமை. நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து, எந்த பட்டணத்திலிருந்து நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஓ ஷாட்டா பலாட்டா ராட்டா ராதானா ஓ ரிதலாட்டா ராதனா. ஏகுவா ஈரே, ஏகுவா ராஃபா, ஏகுவா ஷாலோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர் ஷாலோமா இருக்கிறார். தனுஷ் யாத் துஷன் பிரதர், bless you. உங்க லைஃப்ல ஒரு சமாதானத்தை டேடி காட் அப்படியே ரிலீஸ் பண்றாரு. சமாதானம். தேங்க்யூ ஜீசஸ்.
பீஸ் பீஸ் இயேசுவின் நாமத்தினால. இதுக்கப்புறம் அழைந்து திரிகிற வாழ்க்கை அல்ல, இதுக்கப்புறம் வனாந்தரத்தின் வாழ்க்கை அல்ல. இயேசுவின் நாமத்தினால இதுக்கப்புறம் அப்படியே அமர்ந்திருந்து தேவன் செய்ய போகிற காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. தேவன் உங்க லைஃப்ல செய்ய போகிற காரியங்களை நீங்க சுதந்தரிக்க போறீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். எத்தனை பேருக்கு வேணும், எத்தனை பேருக்கு வேணும்? எனக்கு போதாதுன்ற வாழ்க்கை போய் எனக்கு இது போதுன்ற வாழ்க்கை போய் திருப்தியா இருக்கு. எப்படி திருப்தியா இருக்கு? போதுமானதற்கும் அதிகமா இருக்குன்ற அளவிற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஓ ஷாபா டாடா ராதானா. அப்படி போதுமானதற்கும் அதிகமாய் கர்த்தர் நம்மளை இன்னைக்கு அந்த எல்லைக்குள்ள கொண்டு போக போறாரு. இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேகம் மட்டும் இல்லைங்க, அபிஷேகம் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம், அது மட்டும் போதும். மோர் தென் லெவல் இல்ல, அதுல மட்டும் ஓவர்ஃப்ளோ இல்ல. பிளஸிங்ஸ்லயும் ஆசீர்வாதத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் செழிப்பிலையும் பணத்திலையும் ஜனத்திலையும் நல்ல சுகமான வாழ்க்கையில, சமாதானமான வாழ்க்கையில, சந்தோஷமான வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ உங்க மேல விழுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. ஜாயின் பண்ண அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த தேர்ட் டே, இந்த ப்ரொஃபட்டிக் கான்ஃபரன்ஸ்ல இந்த தேர்ட் டேல டேடி காட் வேற மாதிரி கிரியை செய்ய போறாரு. ஜஸ்ட் அப்படியே ஜாயின் பண்ண எல்லாரும் ஃபுல்லா கனெக்டடா இருங்க. எந்த நேரத்திலையும் அப்பாவுடைய என்கவுண்டர்ஸ் உங்களை வந்து சந்திக்க சடுதியான ஒரு சந்திப்பை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். glory to be God. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய அக்கினிமயமான ஆவியானவர், உம்முடைய அக்கினிமயமான பிரசன்ஸ் அப்பா நீங்க கட்டவிழ்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினால, ரைட் நவ் every sickness I rebuke. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மீது, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உறவினர்கள், ஆண்டவரே அவங்க பெற்றோர்கள் லைஃப்ல கட்டி வச்சிருக்கிற எல்லா சிக்னஸ நான் ஆண்டவரே கட்ட விழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஷாடாபா ராடா ரானாடா ராதானா. No sickness இயேசுவின் நாமத்தினால. எஸ் நெஹெமியா பிரதர், எஸ் இயேசுவின் நாமத்தினால உங்க வேலை வாய்ப்பு உங்க கைகளில் வந்து சேருது. ஹalleluya. நீங்க சும்மா இருந்து தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க, நீங்க சுதந்தரிக்க போறீங்க. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எப்படி இருக்கும்னா, ஆசீர்வாதங்களை சுதந்தரிச்சு அதுல டயர்ட் ஆக போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான பிளெஸிங்ஸ் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமாப்பா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, அபிஷேகங்களை, வல்லமைகளை, வரங்களை, கனிகளை அப்பா நாங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே சுதந்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல பெருகணும். ஓ தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஓ நன்றி செலுத்துறோம்ப்பா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடாதன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா,
தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. எஸ், அவர் உங்களை தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்திருக்கிறார். உங்களை அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். உங்க கூட யாருமே இல்லை, என் வாழ்க்கையை உயர்த்த, என் வாழ்க்கையை ஒரு சமாதானமாய் நடத்த, எனக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்ல, அப்படி எனக்கு எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தனிமையில நீங்க உணர்ந்துட்டு இருக்கீங்கன்னா, தனிமையை நீங்க பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை உங்க அம்மாவுடைய வயிற்றில உருவாகுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு சுவிசேஷகனாய், ஒரு மெய்ப்பனாய், ஒரு அப்போஸ்தலனாய், ஒரு போதகனுக்குரிய அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் மேல வச்சிருக்கிற, உனக்குள்ள வச்சிருக்கிற நீதான். ஓ நீதான் எனக்கானவர். அப்பா என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவருக்கானவருங்க நீங்க, அவருக்காக உருவாக்கப்பட்டவங்க நீங்க, அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்க போனாலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், எங்க போனாலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். டேடி காட் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ வெண்கல கதவுகள் உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்க சுதந்தரிப்பீங்க. உங்க கைகள்ல ஏந்துவீங்க. உங்களுக்காக அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள், எல்லா வாசல்கள் இப்போ ரைட் நவ் அது பிரேக் ஆகுது, உடைக்கப்படுது. எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட செங்கடலா இருக்கட்டும், எப்பேற்பட்ட யோர்தானா இருக்கட்டும், அது எல்லாம் உங்களை பார்த்து பின்னோக்கி புரள போகுது. உங்களை பார்த்து உங்களுக்காக வழி விட போகுது. உங்களை பார்த்த உடனே அது உங்க பாதத்தின் கீழ் வந்து விழுந்து உடைஞ்சு சுக்குநூறாக போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இல்ல பிரதர், என் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு இருக்கேன். என் ஃபேமிலியில, என் மினிஸ்ட்ரியில, என் ஹெல்த்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் பார்த்துட்டே இருக்கேன். அதை நான் மேற்கொள்றேன், திரும்ப அதிலே விழுறேன்,
திரும்ப ஜெயிக்கிறேன், திரும்ப விழுறேன், ஜெயிக்கிறேன், விழுறேன், ஜெயிக்கிறேன், எழும்புறேன். இந்த தாட்லயே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேடி காட் ஒரு ரெனியூ பண்றாரு உங்க மைண்ட ரெனியூ பண்றாரு இயேசுவின் நாமத்தினால டியூன் பண்றாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவுடைய சத்தம், அப்பாவுடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரிபா லா ஷட்டா ராட்டா ராதனா. ஒரு ஹீலிங் அனாயிண்டிங், ஒரு ஹீலிங் அனாயிண்டிங், ஒரு இன்னர் ஹீலிங். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆவி ஆத்துமாவுல ஒரு பெரிய ஹீலிங்க, ஒரு பெரிய சுகமளிக்கிற வல்லமைய நீங்க ருசி பார்த்துட்டு இருக்கீங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பால் பிரதர், அப்பாவுடைய பிரசன்ஸ் உங்க மேல பேசுறேன். ஓ இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஒரு அனாயிண்டிங் உங்க மேல ஃப்ளோ ஆகுது. ஓ ஒரு அனாயிண்டிங் உங்க மேல ஃப்ளோ ஆகுது. க்ளோரி லாட்டாராதனா. இதுக்கப்புறம் அழுகை இல்ல, இதுக்கப்புறம் தனிமை இல்ல. டேடி காட் உங்களை பார்த்து சொல்றாரு, கிதியோனே டேடி காட் எனக்கு பலனே இல்ல, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. இன்னைக்கு எஸ் பால் பிரதர், ஓ உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஓ ஜீசஸ் எஸ் பராக்கிரமசாலி. எல்லாரும் பெரிய பெரிய ஆர்மியோடு சேனையோடு போய் செய்யற காரியங்களை நீங்க போய் எளிதா செஞ்சு முடிப்பீங்க, நீங்க போய் எளிமையா அதை சுதந்திரிப்பீங்க. நீங்க டேடிகார் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, அவரு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீங்க காத்திருந்த காத்திருப்பின் நாட்கள் முடியுது, உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். முத்துராஜா சுதர்ஷனி எஸ் அப்படியே ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. எஸ் ரீகன் பிரதர் ரிசீவ் பண்ணுங்க. இன்னைக்கு டேடி கார்டு உங்களை மேல ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு பெரிய ரெலமை ஓபன் பண்றாரு. லிட்ரலா யூ சி, இப்ப நீங்க இருக்கிற இடத்துல லிட்ரலா உங்க மேல ஒரு மகிமை இறங்குறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ சீஸ் யா க்ளோ தானா. ஓ லாபா ஷாட்டா ரதா தாரா தானா. ஓ கிளாதி தானா 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 தாரதனா. எஸ் ஃபயர் இறங்குதுப்பா. ஓ இறங்குது, அந்த அக்கினி இறங்கிச்சுக்கு இயேசுவின் நாமத்தினால. மாமா சீதானா, இது வரைக்கும் இருந்த அபிஷேகம்ல இன்னைக்கு நீங்க உங்க மேல விழுந்துட்டு இருக்கிற இந்த அபிஷேகம் உங்களை உட்கார வைக்காது, உங்களை நடக்க வைக்காது, உங்களை பறக்க வைக்கும் இயேசுவின் நாமத்தினால. Glory. Yes daddy. பிள்ளைகள் மீது உம்முடைய அக்கினி இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. Turaba shita ranta nanta nadada tanate turadana. Oh thank you Jesus. Thank you Lord. நீ என்ன ஊழியக்காரன், நீ எல்லாம் என்ன ஊழியம் பண்ணி யாரு கேட்டா நீ ஊழியம் பண்ணணும்ட்டு? உன்னை யாருன்னா அடிச்சாங்களா? ஊழியம் பண்ணணும்னு உனக்கு என்ன கட்டாயமா அப்படின்ட்டு என்ன தேவையில்லாத காரியங்களெல்லாம் உங்களை பார்த்து பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கென்று நான் வேறு பிரிச்சிருக்கிறேன். யாரு என்ன சொன்னா உனக்கு என்ன? நான் உன்னை வேறு பிரிச்சிருக்கிறேன். நீ வேறு மனுஷன். வாவ் ஜீசஸ். சில நேரங்கள்ல பெரிய பெரிய அழைப்பு இருக்கிற தெய்வ மனுஷருங்க இந்த பூமிக்கு வரும்போது நிறைய எதிர்ப்புகள், நிறைய தனிமைப்படுத்துதல், நிறைய புறக்கணிக்கப்படுதல், நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவங்கள அப்படியே ஒரு ஓரம் ஒதுக்குனாங்களாம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அவங்களுடைய லைஃப்ல அப்படி ஒரு ஷிஃப்ட் உண்டாச்சு. அப்ப ஒரு ரெலம் அப்படி ஓபன் பண்ணாரு பாருங்க. உலகங்கள் வியந்து பார்க்கிற அளவிற்கு அந்த தேவ மனுஷர்கள் ஷைன் ஆனாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மேல அதே ரெலமை பேசுறேன், அதே அபிஷேகத்தை பேசுறேன், அதே வல்லமைய பேசுறேன். ஒரு தீர்க்க தரிசனத்தின் அலை. இதுக்கப்புறம் நீங்க போகிற இடங்கள் எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் அலை
அப்படியே கட்டவிழ்க்கப்படும். விடுதலையினால அப்படியே கட்டவிழ்க்கப்படும். இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுக்காம எஃபர்ட்லெஸ்ஸா காரியங்களை எஃபர்ட்லெஸ்ஸா உங்க காரியங்களை அப்பாக்காக காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க. எப்படி எஃபர்ட்லெஸ்ஸா ஷாட்டா ராதரா. முன்னாடி எல்லாம் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ரொம்ப கடினமா உழைச்சிருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க, துதிச்சிருப்பீங்க. ஜெபிக்கிறது, துதிக்கிறது, உபவாசிக்கிறது இதெல்லாம் அவசியம், கட்டாயம். ஆனா இதெல்லாம் பண்ணி வராத, இதெல்லாம் செய்து வராத, இதெல்லாம் செய்து நடக்காத அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க லைஃப்ல நடக்கும். ஜெபராஜ் பிரதர், உங்க லைஃப்ல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அற்புதங்களும் அடையாளங்களையும் சுதந்தரிக்கிற நாட்களா இருக்கும் இது, சுதந்தரிக்கிற நாட்களா இருக்கும் இது. தேங்க்யூ ஜீசஸ். குடும்பங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை பேசுறேன். என் குடும்பம் மட்டும் என் கூட இருந்துச்சுன்னா நான் இன்னும் கர்த்தருக்காய் பயங்கரமா ஓடுவனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஜீசஸ். தேவன் வேதத்தில் எப்படி சொல்லுது, தீர்க்கதரிசிகளை ஃபர்ஸ்ட் கனவீனப்படுத்துறது ஃபேமிலி தானா. ஃபர்ஸ்ட் கனவீனமா நடத்துறது யாரு? ஃபேமிலி மெம்பர்ஸ் தானா. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை உங்க ஃபேமிலி இக்னோர் பண்ணியிருக்கலாம், உங்க குடும்பங்களை இக்னோர் பண்ணியிருக்கலாம், உங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனா டேடி காட் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை இக்னோர் பண்ண அதே வாய், உன்னை கனவீனமா பேசின அதே வாய் உன்னை பார்த்து சொல்ல போது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு உன்னை பார்த்து அதே வாய் சொல்ல போது. எந்தெந்த வாய் உன்னை கனவீனமா பேசிச்சோ, எந்தெந்த வாய் உன்னை கனவீனமா நடத்திச்சோ, அதே வாய் உன் வாழ்க்கைய பார்த்து, அப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்து, இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவ கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஒருத்தர் கூட இல்லைன்னா இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அபிஷேகங்களும் அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படாதுன்னு அப்பா அப்படி ஆசீர்வாதங்களையும் அபிஷேகங்களையும் உங்களுக்குள்ள இருந்து கட்டவிழ்க்க போறாரு. இயேசுவின் நாமத்தினால. எஸ் தெரசா சிஸ்டர், எஸ் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீண்ட நாள் காத்திருந்த காரியங்கள் உங்க கைகள்ல மறுபடியும் வருது. இந்த வார்த்தை தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை உங்க மேல, ஏஞ்சல் சிஸ்டர் மேல, தெபுரா சிஸ்டர் மேல, நான் அப்படியே பேசுறேன். கடந்த நாட்கள் ரொம்ப நாட்களாய் காத்திருப்பின் நாட்கள் முடியுது. காத்திருப்பின் நாட்கள் முடியுது. பிரதர், இத டெய்லியும் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. காத்திருப்பின் நாட்கள் முடியுது 3 நாளா இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க விசுவாசிக்கிற வரைக்கும், நீங்க உள்ள வாங்கி ஆமா ஆண்டவர் எனக்கு செஞ்சே செய்வாரு அப்படின்ற நம்புற வரைக்கும் இந்த வார்த்தையை நான் விட போறதில்ல. நான் விட்டாலும் அப்பா விட போறதில்ல. எப்படியாவது உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. எப்படியாவது அப்பா உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். உன் காத்திருப்பின் நாட்கள் முடியுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருப்பானா, அவனுடைய வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கும், அநேகரை விசுவாசத்துக்குள்ள நடத்துகிறதா இருக்கும், அநேகரை அப்பாவுடைய உறவுல பலப்படுத்துகிறதா இருக்கும். நான் நம்புறேன், நம்ம வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய பக்தி விருத்தி ஆண்டவர் உண்டாக்கி இருக்காரு. அப்பாவுடைய லைஃப், அந்த அப்பாவுடைய உறவுல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களை நீங்க பார்த்திருக்கீங்க நான் நம்புறேன். ஏன் சொல்றேன்னா, வேர்டு அப்படி ரிலீஸ் ஆகுதுங்க, அபிஷேகம் அப்படி ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருடைய ரிலேஷன்ஷிப்ல, உறவுகள்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை டேடி காடி இன்னைக்கு பேசுறாரு. உறவுகள் பலப்படுது. உறவுன்னா அவ்வளவு முக்கியமா? ஊழியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்கன்னா, ஊழியத்தை விட ஆண்டவர் உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்க. உறவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு.
ஒருவன் தன் குடும்பத்தை சரியா நடத்த தெரியலனா சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ஜெஸ்வின் எஸ் ஜெபராஜ் பிரதர், இயேசுவின் நாமத்தால் ஜெஸ்வினை பிளஸ் பண்றேன். விசேஷித்த கிருபையும் அபிஷேகத்தையும் அவர் மேல நான் பேசுறேன். சீக்கிரத்துல அவருக்குள்ள இருந்து விசேஷித்த கிருபை ஞானங்கள் வெளிப்படுறத நீங்க பாப்பீங்க. விசேஷித்த கிருபையும் ஞானமும் வெளிப்படுறத பாப்பீங்க. அவர் ரொம்ப இலகுவா ஈஸியா நிறைய காரியங்கள்ல மூவ் ஆவார் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்ல, அப்பா ஊழியம் செஞ்ச நாட்கள்லயும் பாருங்க, நிறைய ஊழியங்கள் அழகா செஞ்சுட்டு வராரு. கடைசியா சிலுவையில அவர் மரிக்கிற தருவாயிலையும் தன்னை சுமந்த அந்த கர்ப்பம் மரியம்மாவை, இதுக்கப்புறம் அவங்க எப்படி தனியா வாழ்வாங்க அப்படின்றத, நிறைய அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் கடைசியா அவர் சொல்றது யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, இதோ உன் அம்மா, இவங்க தான் உங்க அம்மா, இவங்க தான் இதுக்கப்புறம் உங்க பையன், நான் உன்னை தனியா விட்டு போல, மாம்சமா உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பா உண்டு பண்ணிட்டு தான் போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல, ஒரு நல்ல உறவு இல்ல, என் பெற்றோருங்க என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க, என் கூட பிறந்தவங்க என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க, இக்னோர் பண்றாங்க, கனவீனமா நடத்துறாங்க, எனக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் தான் இல்லை, ஆனா அந்த காரியத்துக்காக என் லைஃப அவ்வளோ காயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, ஓ தேங்க்யூ ஜீசஸ், உன் லைஃப்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் உண்டாகுது, ஒரு பெரிய யூட்டன் உண்டாயிட்டு இருக்குங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Prophet and glory to be the Lord. I receive the truth. We shall today my office, but I am not happy with like it. Sure, brother. அருமைராஜ் பிரதர், கண்டிப்பா உங்களுடைய அந்த ஊதிய உயர்வு ஆண்டவர் உங்க கையில கொண்டு வந்து கண்டிப்பா சேர்ப்பாரு இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு தேவையானதை இப்போ 7% உங்க கைக்கு வந்திருக்கா, ஜஸ்ட் இதை பிளஸ் பண்ணுங்க. டேடி கார்டு அது 17ஆவும் மாத்துவாரு, 70ஆவும் மாத்துவாரு. அப்பாவால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க லைஃப்ல உங்க வேலையில ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படியே உயர்வு வந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆரோக்கியம் பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிளஸ் யூ, தேங்க்யூ. ஜஸ்ட் அப்படியே ஒரு பிளஸிங்ஸ் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஒரு பிளஸிங்ஸ் உங்க மேல இறங்குது, ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. இதுக்கப்புறம் நீங்க நிறைய பேருக்கு விதைக்கிறவர்களா இருப்பீங்க, அறுக்கிறவர்களா இருப்பீங்க, அள்ளி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. உங்களை கொண்டு தேவ ராஜ்யம் கட்டப்படும். இன்னும் ஓட போறீங்க, பறக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்க குடும்பங்கள்ல என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கோ அந்த எல்லா காரியங்களும் இப்போ நாங்க ரிசீவ் பண்றதற்காக நன்றி. ஓ தாராபா ஷீட்டாராதா நந்த ரதனந்த ருதனா. ஓ தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ Lord, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க யாரு? நீங்க ஒரு பொண்ணுனா கோல்டு. அந்த கோல்ட எவ்வளவுதான் நெருப்புல போட்டாலும் ஷோர் ரீகன் பிரதர், கண்டிப்பா ஜஸ்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ரீகன் பிரதருடைய சிஸ்டர் சன் லெனின்காக, அவருடைய சிக்னஸ்க்காக அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க. நம்ம
மற்றவர்களுக்காக டிக்ளேர் பண்ணி கன்ஃபஸ் பண்ணும் போது ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இதை நான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் அவருக்காக நம்ம டிக்ளேர் பண்ண போறோம் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினால 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுடைய பார்த்து ஆண்டவர் வார்த்தை அனுப்பினது போல இன்னைக்கு லெனினை பார்த்து அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பேசுகிறோம். ரைட் நவ் பி ஹீல்டு, பி ஹீல்டு, பி ஹீல்டு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓகே, இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, நீ யார்? நம்ம பொன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதுங்க. அது என்னதான் அக்கினியில போட்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அக்கினியில போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது சுத்த பொண்ணா மாறும், இன்னும் சுத்த பொண்ணா மாறும். நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் உங்க லைஃப்ல அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அக்கினி மேல அக்கினி, அக்கினி மேல அக்கினி, அக்கினி மேல அக்கினி. ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினிமயமான பிரயாணத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டேடி காடி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ அக்கினியா உள்ள போயிட்டல்ல, நீ வெளியே வரும்போது சுத்த பொண்ணா வரப்போற, சுத்த பொண்ணா வரப்போற. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க பியூர் கோல்டா மாற போறீங்க. அப்பாக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பியூர் கோல்டா, ஒரு பியூர் பொண்ணா ஆண்டவர் உங்களை மாத்திட்டு இருக்காரு. எவ்வளவு அக்கினி உங்க மேல விழுந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் பிசாசானவன் கொண்டு வந்து போட்டாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுவீங்க. தானியேலுடைய நண்பர்களை பாருங்க, அக்கினியில போட்டாங்களா? ஆனா அந்த அக்கினியில போட்டப்போ அவங்களுடைய முடி கூட கருகல, அவங்க துணியில அந்த நெருப்பு அந்த வாசனை கூட வரலையாம். ஆனா அந்த கயிறு, அவங்கள கட்டி வச்சிருந்த கயிறு மட்டும் அவிழ்க்கப்பட்டுச்சு. அது நெருப்பால அவிழ்க்கப்பட்டுச்சுல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 3 பேரோட 4ஆம் நபராய் ஒருத்தர் வந்து நின்னாருங்க. அவர் யார் தெரியுங்களா? அக்கினிக்கு அக்கினிய கொடுக்கிறவர். இன்னைக்கு எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க தெரியல. இன்னைக்கு உங்க மேல இந்த அபிஷேகத்தை பேசுறேன். அக்கினிக்கு அக்கினிய கொடுக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. ஓ பாஷிட்டா ராண்டா ராலாட்டா ராதனா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கப்புறம் நீங்க விடுதலைக்கு மேல விடுதலையை கொடுப்பீங்க. நீங்க போகிற இடங்கள் எல்லாம் விடுதலை, நீங்க போகிற இடங்கள் எல்லாம் செழிப்பு, நீங்க போகிற இடங்கள் எல்லாம் ஆலயங்கள் கட்டப்படும், குடும்பங்கள் கட்டப்படும், ஃபேமிலிங்க கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுவீங்க. நிறைய பேருடைய ஊழியங்களினுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுவீங்க. ஓ தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. 4வது நபரா உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஓ ஜீசஸ். அக்கினி உங்களை பற்றாது, அக்கினி உங்களை பற்றி பிடிக்காது. இல்ல பிரதர், நான் போயிச்சிக்கிற பாதை, நான் கடந்து வந்த பாதை எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கணவருக்கும் என் மனைவிக்கு கூட அந்த பாதையினுடைய வழிய தெரியாது. என் பிள்ளைகளுக்கு அதை பத்தி புரியாது. இன்னைக்கு டாடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, அக்கினிக்கு அக்கினி கொடுக்கிறவன்டா நானு. அக்கினிக்கு அக்கினி கொடுக்கிறவர். அந்த அக்கினியில அக்கினிமயமாய் ஒரு 4ஆம் நபராய் சுற்றி திரிந்தார்ல. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உங்க லைஃப்ல என்னென்ன அக்கினியை நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்களோ அந்த அக்கினிய அக்கினிமயமாய் மாற்றி, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, அழகா பஸ்மம் பண்ண போறாருங்க. பஸ்மம் பண்ண போறாங்க. கடன்கள் மாறுது, வியாதிகள் மாறுது, குடும்பத்துல ஒரு பெரிய பெரிய ஷிஃப்ட் மாறுது. ஓ பிள்ளைகளுடைய எஜுகேஷன் லெவல் மாறுது, பிள்ளைகளுடைய எஜுகேஷன் லெவல் மாறுது. அவங்க மேல சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் அழகா உங்க பிள்ளைகளை நடத்துவாரு, உங்க குடும்பங்களை நடத்துவார், உங்க ஊழியங்களை நடத்துவார், உங்க தொழில்களை நடத்துவார் இயேசுவின் நாமத்தினால. ஓகே, நான் பொண்ணு. அடுத்து நான் யாரு? நிலம். நிலம் எதை உருவாக்குது? எதையும்
எதையும் உருவாக்கும் குணமுடையதாங்க நிலம். நம்ம லைஃப்ல நிலத்துல பாருங்க, நீங்க எதை போட்டாலும் ஈஸியா அது முளைச்சிரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 4 ஸ்டெப்பா சொல்றாரு. சிலது நல்ல நிலத்துல, சிலது கற்பாறையில, சிலது வயல்வெளியில, இப்படி எல்லாம் போட்டு விழுந்திருக்கு. சிலது முளைக்குது, நிக்குது, தங்குது. இது எல்லாமே ஓகே. ஆனா மெயின் தாட் என்னன்னா, நம்ம ஒரு நல்ல நிலமா இருக்கோம். நல்ல வார்த்தைகளை கேட்டு கேட்டு, நல்ல சத்தியங்களை கேட்டு கேட்டு, நல்ல அபிஷேகம் நிறைந்த நம்மளை பில்ட் பண்ணக்கூடிய, நம்ம லைஃபை கட்டக்கூடிய வார்த்தைகளை கேட்டு 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 நம்ம நிலமாகிய இருதயத்துல அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம லைஃப்ல அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பேசும்போது, நம்ம சில காரியங்களை செய்யும் போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாத காரியங்களுக்கு தான் நம்ம காதை கொடுத்துட்டு இருக்கோமே. இந்த நாட்கள்ல தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைக்கு மட்டும்தான் நம்முடைய காது செவியை சாய்க்கிறோமே தவிர, நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நம்மளை நடத்துகிற வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கிறது இல்லை. ஜஸ்ட் செவி சாய்ச்சு பாருங்களேன். நெகட்டிவான வேர்ட்ஸ் தான். எது சொன்னாலும் இது நடக்காது, அது உருப்படாது, அது இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸே வேணாங்க. ஜஸ்ட் பி பாசிட்டிவ். ஆனா சூழ்நிலை வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா பி பாசிட்டிவ். பாசிட்டிவான வேர்ட்ஸ் அப்படியே பேசுங்க. பேச 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 ரெலம் மாறுங்க, சூழ்நிலை மாறும். ஆதியாகமத்துல நம்ம வாசிச்சு பார்த்தா என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஆண்டவர்னு பார்த்து, இருள் இருக்குன்ட்டு உக்காண்டு இருந்தாரு. இல்லையே, இருளை பார்த்து ஒளி உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. ஒளி உண்டாச்சு இல்ல. அப்போ நமக்கு என்ன தேவை? எனக்கு கடன் இஷ்யூ இருக்கு, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, உங்க ஃபேமிலியில, உங்க மினிஸ்ட்ரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. வாட் எவர் யூ வாண்ட், ஜஸ்ட் ஸ்பீக். அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாதத பேசாதீங்க. தேவையில்லாதத நீங்க உங்க மனதிலையும் சிந்திக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நல்ல வார்த்தைகளை பேச பேச நீங்க அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு குட் வைப உங்களை சுத்தி இருக்கிறத, ஒரு நறுமணமான வாசனைய உங்களை சுத்தி இருக்கிறத பேசுவீங்க, பாப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இதே நீங்க ஒரு செடியை வச்சிருங்க, நல்ல ஜீவனுள்ள செடியை ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பார்த்து நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசிட்டே இருங்களா, அந்த செடி செத்தே போயிருங்க. ரீசண்டாக நாங்கள் போன மாதம் நினைக்கிறேன், வெளியே ஒரு 1 வீக் 10 days மினிஸ்ட்ரி விஷயமா வெளியே போயிட்டோம். எங்கள் வீட்டில் ஒரு மாதுளை செடி நான் வச்சுருக்கோம். அந்த மாதுளை செடி செத்துருச்சு, ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பட் எங்கள் வீட்டம்மா என்ன பண்ணாங்க, அப்பா வேர்டை பேச சொல்லியிருக்காரு, அப்பா வார்த்தையை அனுப்ப சொல்லியிருக்காருன்ட்டு போயிட்டு ப்ரேயர் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த மரத்தை பார்த்து பேசினாங்க. இன்னைக்கு அது அப்படியே துளிர் விட்டு அப்படியே பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. செத்து போயிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல சில காரியங்கள் செத்து போயிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்பாவுடைய வார்த்தை செத்ததையும் உயிரோட எழுப்புங்க. உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறதையும் அது உயிரோட எழுப்பும் இயேசுவின் நாமத்தினால. மாமா ஷேட்டா ரகா லது ஓலா ஷீட்டா ரதனா. எத்தனை பேர் ஒருவேளை உங்க பினான்சியல் செத்த ட்ரை நிலைமையில இருக்கலாம், உங்க ஃபேமிலி லைஃப், உங்க ஊழியங்கள், உங்க பிசினஸ் செத்த நிலைமையில இருக்கலாம். இன்னைக்கு அப்பாவுடைய வார்த்தை வருது, செத்ததையும் மரித்ததையும் அவர் உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன், அதுல இருந்து ஜீவனை உண்டாக்கக்கூடிய தேவன். தாம்லா ஷீட்டாம் ராலா தேதனா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. லாஷாதரா. ஒரு இடத்துல ஈசப்பா எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லி ஷீஷருங்க கிட்ட சொல்றாரு. ஷீஷருங்க கிட்ட சொல்லும் போது, இங்க அவ்வளோ ஃபுட்டு இல்லை, நம்ம கிட்ட காசும் இல்லை, அதனால இவங்களை சீக்கிரம் அனுப்பிடுங்க, போற வழியில எங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னும் போது, சரி உங்ககிட்ட என்னதாண்டா இருக்கு எடுத்துட்டு வாங்கடான்னும் போது, கொஞ்சம் சுட்டா அப்பமும் பொரிச்ச மீனு தான் இருக்கு.
உயிரோடு இல்லை, அதுல ஜீவன் இல்லை, அது செத்த நிலைமையில இருக்கு. மீன் ஃப்ரை, அப்பம் சுட்டு பொரிச்சு சாப்பிட்ற கண்டிஷன் இருக்கு, அதுல ஜீவன் இல்லை. ஆனா டேடி கார்டு அதை அப்படியே எடுத்து பிளஸ் பண்றாரு பாருங்க. ஓ, பெருகுதுங்க, பெருகுது பெருகுது பெருகுது, மீதம் எடுக்கப்படுதுங்க, மீதம் எடுக்கிறாங்க, மீதம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு உங்க பிசினஸ் அந்த நிலைமையில இருக்கலாம். டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, ஜீவன் உண்டாக கடவுது, ஜீவன் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது. ஓ ஷீபா ராட்டாமா ரானா லாட்டா ரேதானா. எஸ் 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 லார்ட், எஸ் லார்ட், எஸ் ஜெபராஜ் பிரதர், உங்க பிசினஸ் அப்படியே ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது, ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஓ, இந்த அபிஷேகம், இந்த வார்த்தை என் பிசினஸ பார்த்து நான் பேசுறேன் டாடி, இந்த என் பிசினஸ பார்த்து பேசுறேன். அப்படியே பேசுங்க, உங்க பிசினஸ பார்த்து பேசுங்க. என் பிசினஸ்ல ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது, என் பிசினஸ்ல ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க பொன்னாகவும் நிலமாகவும் ஆலயமாகவும் இருக்கீங்க, தேவ குமாரனா இருக்கீங்க. ஆலயம், ஒரு ஆலயம் எப்படி உயர்ந்து அப்படி நிக்குதோ அத போல உங்க தலைகள் உயர்ந்து நிக்கும், உயர்ந்து நிக்கும். ஒரு ஆலயத்துக்குள்ள யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் வந்து அந்த தேவனை ஆராதிக்கலாம், தொழுது கொள்ளலாம். இதுக்கப்புறம் உங்களை தேடி ஜனங்கள் அப்படிதான் வருவாங்க, அப்படிதான் கூட்டம் கூட்டமா வருவாங்க, ஓடோடி வருவாங்க. ஓ, எனக்கு ஏதாவது வார்த்தையை சொல்லு, எனக்கு ஏதாவது நல் வார்த்தையை சொல்லு, என் குடும்பத்துக்கு ஏதாவது வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு உங்களை தேடி ஓடோடி ஓடோடி வருவாங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம வேதத்துல பாக்குறோம்ல, தேவகுமாரன் எப்படி அன்புள்ளவராய், எங்கும் நல்லவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அத போல உங்க லைஃப்லயும் நீங்க அன்பு கொடுக்கிறவங்களா, அபிஷேகங்களை அள்ளி கொடுக்கிறவங்களா, வரங்களை வழங்குகிறவர்களா, வார்த்தைகளை வழங்குகிறவர்களா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போகிற இடங்களெல்லாம் இதுக்கப்புறம் நன்மை செய்கிறவர்களா சுற்றி திரிய போறீங்க, நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய போறீங்க. ஓ, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் டாடி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நீங்க சொல்லுங்க, நான் பொண்ணா இருக்கேன், நான் ஆலயமா இருக்கேன், நான் நல்ல நிலமா இருக்கேன், நான் தான் தேவகுமாரனா இருக்கேன், நான் போகிற இடங்களெல்லாம் நன்மை செய்கிறவனா இருப்பேன். எனக்குள்ள நல்ல விதைகளை விதைத்து நான் அதை 30, 60, 100 ஜனங்களுக்கு நன்மை விளைவிக்க போறேன். நான் என் வாழ்க்கையில எவ்வளவு அக்கினி வந்தாலும் அந்த அக்கினிக்கே நான் அக்கினியை கொடுக்க போறேன், அந்த அக்கினிக்கே நான் அக்கினியை கொடுக்க போறேன். நான் ஒரு நல்ல ஆலயமா உயர்ந்து நிக்க போறேன். என்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், அப்பாவுடைய அன்பை காட்ட போறேன். ஓ, தேங்க்யூ ஜி. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த 3வது நாள்ல கர்த்தருடைய மகிமை உங்க ஒவ்வொருத்தரையும் அளவில்லாமல் மூடி கொண்டுட்டு இருக்கு, அளவில்லாமல் நடத்தி கொண்டுட்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், சோ கிரேட். நீங்க ரொம்ப ஃபேத்ஃபுல் டாடி. அப்பா, எங்க லைஃப்ல இன்னைக்கு கேட்ட நிறைய வார்த்தைகள் படியா எங்களை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி, எங்க குடும்பங்களை கட்டினதற்காக நன்றி. எங்க வார்த்தைகளையும் அப்பா, எங்க வாழ்க்கையும், எங்க ஊழியங்களை, எங்க பிசினஸ், எங்க ஹெல்த்த, எங்க வெல்த்த நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். க்ளோரி 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 க்ளோரி. எஸ் டாடி, எஸ் டாடி. மாமா ஷீட்டா ரன்னா ரனா 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 ஹின்ன ஹீலிங் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 2 பேருக்குள்ள டேடிகா 2 or 3% ஒரு ஹின்னர் ஹீலிங்க டேடிகால் அப்படியே ரிலீஸ் பண்றாரு. நிறைய காயங்கள், நிறைய வடுக்கள், அந்த காயங்கள் காயத்துக்கு மேல காயம், காயத்துக்கு மேல காயம், காயத்துக்கு மேல காயம். பட் டேடி கார்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு ஹின்னர் ஹீலிங், ஒரு ஹின்னர் ஹீலிங். அப்படியே ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுங்க.
கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம கர்த்தர் அப்படியே அழகா உங்க காயங்கள் எல்லாம் அப்படியே உங்க விட்டு தூக்கி போடுறாரு, உங்களை விட்டு எடுத்து போடுறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ரொம்ப செழிப்பா இருக்க போறீங்க. உங்க கைகள் வாரி இறைக்கும், உங்க கைகள் வாரி இறைக்கும், உங்க கைகள் வாரி இறைக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றும் விளங்கும்னு அப்பா சொல்லியிருக்கார்ல. இதுக்கப்புறம் நீங்க வாரி இறைக்க போறீங்க. உங்க நீதி என்றென்றைக்கும் விளங்கும், என்றென்றைக்கும் விளங்கும். ரூத் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, போவாஸ் அந்த பட்டணத்துல நீதி உள்ளவனா, ஐஸ்வர்யவனா, அநேகர் போற்றத்தக்கவனாய் வாழ்ந்தாராம். அவருடைய வார்த்தைக்கு மறுபேச்சு இல்லையாங்க. அந்த மாதிரி ஒரு கனமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. இன்னைக்கு டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன். எங்கெங்கெல்லாம் உன் தலை தாழ்த்தப்பட்டுச்சோ, எங்கெங்கெல்லாம் உன் தலை, உன் வாழ்க்கை, உன் ஊழியம், உன் பிசினஸ் கனவீனப்படுத்தப்பட்டுச்சோ, அதே இடத்துல நான் உன்னை உயர்த்த போறேன். உன் தலை உயர்த்தப்படுகிற நேரம் இது, உன் தலை உயர்த்தப்படுகிற நேரம் இது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வித்துஸ்னி ராஷிதா, நான் உங்க பிளஸ் பண்றேன். உங்க தலை உயர்த்தப்படுகிற நேரமா இது இருக்கும். உங்க தலைகள் உயர்த்தப்படுகிற நேரமா இருக்கும். ஒரு பெரிய மறுசீரமைப்பா, ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் உங்க ஃபேமிலி லைஃப்ல பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்னைக்கு இந்த வார்த்தை அப்பா, கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க பிளஸ் பண்றோம். எங்களை நல்ல நிலமாய், நல்ல பொன்னாய், நல்ல ஆலயமாய், தெய்வகுமாரனாய் ஆண்டவரே நீங்க எங்களை மாத்தி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நாட்களும் இவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், இவங்க செழிக்கட்டும், இவங்க அந்த அபிஷேகம் அளவில்லாமல் ஊட்டப்படட்டும் டாடி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். இந்த 3 நாள் நான் நம்புறேன் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசினாரு. நிறைய சாட்சிகளை நாங்க கேட்டுட்டே இருக்கோம். கர்த்தர் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காரு. ஓகே, இன்னைக்கு எனக்கு நிறைய வார்த்தைகள் தேவன் என்னோடு பேசினார் பிரதர். நான் இந்த வார்த்தையை ஹானர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் சோ யுவர் சீட். உங்களுடைய காணிக்கைனால இந்த வார்த்தையை, உங்களுடைய நல்ல விதைகள்னால இந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். வர வெனஸ்டே நமக்கு சேம் 9 o'clock லைவ் இருக்குது. ஜாயின் பண்ணுங்கள். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டெஸ்டிமனிஸ் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்காரு. அதை நம்ம பார்க்க போறோம். சீக்கிரத்துல பெங்களூர்ல நம்ம ஒரு சர்ச் ஓபன் பண்ண போறோம். ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிக்கங்க. நம்ம இடம் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல இடம், ஜனங்க போயிட்டு வர்றதுக்கு வசதியான ஒரு இடம் கிடைச்சா கண்டிப்பா வில் ஸ்டார்ட் சூன். ரொம்ப சீக்கிரத்துல, ரொம்ப சீக்கிரத்துல நமக்கான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. ஆல்ரெடி ரெடி. நம்ம போய் அதுல உட்கார போறோம். ஓகே, God bless you.